அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லூசி வரைந்த பூதம். எழுதியவர் நடாஷா விங். மொழியாக்கம் சுகுமாரன். ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் சித்திரமும் கதை சொல்லியும் ரே விஜயலட்சுமி. ஒரு நாள் ராத்திரி லூசிக்கு தூக்கம் வரல. கலரான பென்சில், கிரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் ரவுண்டாக வரைய ஆரம்பித்தா. உடம்பு வரைஞ்சா, தலை வரைஞ்சா, கால் வரைஞ்சா, கண்ணுக்கு 2 முட்டை போட்டா. இதெல்லாம் போட்டு முடிச்சோன்னு பார்த்தா லூசி வரைஞ்சிருந்த உருவம் திடீர்னு பூதக்குட்டியாக மாறிடுச்சு. அந்த பூதக்குட்டிக்கு உடனே உயிர் வந்துருச்சு. உயிர் வந்து என்ன பண்ணுச்சு, லூசியை பார்த்து உர் 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 அப்படின்னு பயமுறுத்த பார்த்துச்சான். உடனே லூசி சொன்னா, உன்னை பார்த்து நான் ஒன்றும் பயப்படல, நாம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டாலாம். உடனே பூதமும் சரின்னு சொல்லி லூசியும் பூதமும் சேர்ந்து நிறைய மாளிகையெல்லாம் கட்டி பார்த்தாங்களாம். விமானத்தில் ஏறி பறந்து விளையாடினாங்களாம். 2 பேரும் தாவி குதிச்சு ஸ்கிப்பிங் கயர் வச்சு விளையாடினாங்களாம். இப்படியே நேரம் போக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் லூசிக்கு களைப்பா தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சான். அதனால சரின்னு சொல்லி பூதம் தூங்கிறதுக்காக லூசி ஒரு படுக்கையை வரைஞ்சாலாம். ஆனால் பூதம் படுக்கைக்கெல்லாம் போகமாட்டேன்னு ஒரே அடமா. ஏன் அடம் பிடிக்கிறேன்னு கேட்டா, எனக்கு பசிக்குது அப்படின்னு அடம் பிடிச்சதான் பூதம். லூசி சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய மாமிச மலையவே வரைஞ்சாலாம். உடனே பூதம் என்ன பண்ணுச்சான், ஆவ் ஆவ் ஆவுன்னு அதில் இருக்க எல்லா மாமிசத்தையும் உருட்டி வாயில் போட்டு ஓன்னு ஏப்பம் விட்டதான். ஏப்பம் விட்டோன்னே சரி இப்போ போய் தூங்குன்னு சொன்னால், ஐயோ எனக்கு பாத்ரூம் வருதே அப்படி சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு லூசி அந்த பூதத்துக்காக ஒரு க்ளோஸ்ட் பாத்ரூம் ஒன்று வரைஞ்சாலாம். உடனே பூதம் அவசரமாக உள்ளே போயிட்டு ஹாப்பியாக வெளியில் வந்ததான். சரி இப்போ தூங்க போகலாமான்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோமா அப்படின்னு கேட்டுச்சான் பூதம். இல்லை இது தூங்குற நேரம், படுக்கைக்கு போ அப்படின்னு சொன்னாலாம் லூசி. ஆனால் பூதம் படுக்கைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சதான். இப்போ லூசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்து பூதம் சொன்னிச்சோம், ஐயோ எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு. அச்சோ குளிருதா அப்படின்னு லூசி உடனே ஒரு பைஜாமா வரைஞ்சி கொடுத்தாளாம். அந்த பைஜாமாவை எடுத்து பூதம் உடனே போட்டுக்குச்சான். அடுத்து உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான் நம்ம பூதம். உடனே லூசி ஒரு டெடிபியர், எல்லாருக்கும் பிடிக்கும்ல அந்த கரடி பொம்மையை வரைஞ்சாலாம். அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து யோசிச்சுட்டு, அச்சோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான் பூதம். உடனே லூசி ஒரு அழகான நிலா வரைஞ்சாலாம். ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் பூதத்துக்கு தூக்கமே வரலையாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூதம் யோசிச்சு லூசியை எழுப்பிச்சான். சரி இப்போ பூதத்துக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வரைஞ்சாலாம் லூசி. புத்தகத்தை பார்த்ததும் பூதத்துக்கு ஒரே சந்தோஷம். வேகமாக எடுக்க போனோன்னு லூசி சொன்னாலாம், இல்லை நீ படுத்துக்கிட்டாதான் உனக்கு புத்தகம் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக பூதம் படுக்கைக்கு தாவி ஓடி போய் படுத்துக்கிச்சான். லூசி பக்கத்தில் உட்காந்து புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாலாம். கதையை கேட்க பூதம் அப்படி மெல்ல மெல்ல தூங்கி போச்சான். பூதம் தூங்கின கொஞ்ச நேரத்தில் லூசிக்கும் மெல்ல மெதுவா தூக்கம் வந்துச்சான். அதுக்கப்புறம் புக்கை கீழே வச்ச லூசி அவளோட படுக்கையில் போய் சாஞ்சு படுத்துக்கிட்டாளாம். அவளும் அமைதியாக தூங்கினாலாம். பூதக்குட்டியும் அமைதியாக தூங்கிடுச்சான். அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு.